அமரன் படம் நீங்க அதை இலவசமா வந்து பள்ளிகளில் போட்டு காட்டுறது ஓட்டும் வேட்டைக்கு சர்ச்சையாயிருக்கு. ஒரு கோரிக்கைக்கு அப்புறம் படம் பெரிய சர்ச்சையாயிருக்கு. கல்லூரி பள்ளி காந்திபுரத்தில் நீங்க காலையில் சொல்றீங்க, அடுத்த நாள் இருந்து போராட்டம் குறிப்பிட்ட மதத்தின் சிந்தனைகளை வந்து அமரன் படத்துல பேசியிருக்காங்கன்னு தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டங்கள் இன்று வரைக்கும் மறுபடியும் பேசிக்கொள்ளாங்க. அமரன் திரைப்படத்தை வந்து நான் மட்டுமா பாராட்டினேன், மாநிலத்தோட முதல்வரே வந்து பாராட்டினாரு. என்ன அர்த்தம்? இருக்கிற ரியாலிட்டி என்ன? இராணுவத்தில் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்கள், பணிபுரிந்தவர்கள் அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அங்கே இன்று என்ன நடந்துட்டு இருக்குதோ அதுதான் அந்த படத்தில் வந்திருக்கு. இதை வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணுறதான் ஒரு அரசியல் கட்சி, மதத்தோட பெயரால் இயங்கக்கூடிய கட்சிகள் என்ன பண்ணணும்? ஒரு நாட்டினுடைய நலன் முக்கியம். ஒரு நாட்டினுடைய இராணுவம் எல்லைகளை பாதுகாக்கிறதுன்னு சொன்னால் மத ரீதியாக ஏற்கனவே இந்த நாடு பிளவுபட்டிருக்கிறது. அதே மாதிரியான ஒரு கோரிக்கை வைத்து போராடி கொண்டு காஷ்மீரில் வந்து எந்த அளவுக்கு அங்கே பிரச்சனையை உருவாக்க முடியுமோ உருவாக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாங்கன்னா அப்போ இது என்ன அரசியலமைப்பு சட்டத்துக்கு அவங்க கொடுக்குற மரியாதை? இன்றைக்கு காஷ்மீரிலே இயல்பு நிலை திரும்பிக் கொண்டிருக்கிறது. வெற்றிகரமாக மத்திய அரசு, பிஜேபி அரசு அங்கே தேர்தல் நடத்தி இருக்கிறது. அந்த ஜனநாயக பாதைக்கு மக்களை பெருமளவு அழைத்து கொண்டு வந்திருக்கிறோம். 10 வருஷத்துல எலெக்ஷன் நடத்த முடியாத சிச்சுவேஷன்ல இருந்து மாறி இன்று அமைதியாக இயல்பாக ஜம்மு காஷ்மீர் இயங்குகின்ற சூழ்நிலைக்கு மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கார். கல்வீச்சு சம்பவங்களோ இன்றைக்கு தீவிரவாத தாக்குதல் பெருமளவு குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா திரும்ப திரும்ப மதத்தின் பெயரால் அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய மத பிரிவினைவாதத்தை பேசுகின்ற அரசியல் சக்திகள் திரும்பவும் தமிழ்நாட்டில் ஏதாவது பிரச்சனையை உருவாக்க முடியுமான்னு பாக்குறாங்க. அமரன் திரைப்படத்துல எந்த இடத்துல பொய் இருக்கு சொல்ல சொல்லுங்க. இன்னைக்கு ராணுவம் எல்லையில நின்று ராஷ்டிரிய ரைபிள்ஸ் எதுக்காக உருவாக்கப்பட்டது? ராஷ்டிரிய ரைபிள்ஸ்ல இருக்கிறவங்க மேல இருக்கக்கூடிய அந்த தாக்குதல்கள் இன்னைக்கு எதனோட பேரால நடக்குது? பார்லிமெண்ட் தாக்குதல் நடத்துறவங்களை ஆதரிச்சவங்க யாரு? அந்த இயக்கம் யாரு? அப்ப இவங்க யாருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க வந்து பள்ளிகள்ல வந்து இலவசமா போட்டு காட்டலாம், ஆனா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சம்பந்தமா கேட்கும்போது அவங்களுடைய கருத்துதான் சொல்லிட்டு ஒரே வார்த்தை. அதுதான் நான் சொன்னேன், சிஎம்ஏ பாராட்டி இருக்காரு. அப்புறம் இவங்களுக்கு வந்து போட்டு காட்டுறதுக்கு என்னங்க? தாவேகா ஆரம்பிச்சு ஒரே ஒரு மாநாடு தான் போட்டிருக்காங்க தமிழக வெற்றிக்காக. நேற்றைய தினம் கோவையில் நடந்த அமைச்சர் மேதை திருப்பி வந்து அந்த கொடி நிறத்தில் இருந்ததுன்றதுக்காக குஜராத் சமாஜ்லயும் அதே மாதிரி அவசர நீங்க வந்து அது மங்களகரமான மஞ்சள் குங்குமம்னு சொல்லி பேசியிருந்தீங்க. கரெக்ட் தான். அங்க நேற்று அதிரடியா மாற்றுறாங்க. எதுக்கு இப்படி ஒரு இதை மாத்துறாங்கன்னு சொன்னா நீங்க கேட்கணும். ஏங்க பிஜேபி எம்எல்ஏ அந்த கலர் இருந்தா கூட அதை பத்தி கவலைப்படல, அவங்க நிகழ்ச்சி நடத்துறாங்க. நீங்க ஏங்க பகுத்தறிவு பேசுறீங்க, இதுக்காக பயப்படுறீங்க? நீங்க தானே கேட்கணும். கூட்டணி சம்பந்தமா பேசுறதுக்கு எங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லைங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.